வாழ்க்கையை வாழறதுன்னா என்னன்னு தெரியுமா? நாள் முழுக்க வேலையை பார்த்துட்டு சாயந்தரமான ஜாலியா இருந்துட்டு ராத்திரியான தூங்குறது. அடடா, இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்ல. சூப்பர் ராஜு, வேலை நல்லா முடியும் போதுதான் அதோட சுவாரஸ்யம் என்னன்னு தெரியும். ஸ்வாதி, நீ இப்ப என்ன சொல்ல வர? நம்ம செய்யற வேலை சரியில்லையா? ஆனா இன்னும் முடியலல்ல. பிக்டோரிஸ் செடியை தேடி வந்தோம், அது இன்னும் கிடைக்கலையே. ஆமாப்பா, ஸ்வாதி சொல்றதும் கரெக்ட் தான். நாளைக்கு ப்ரொஃபசர் கபிலுக்கு என்ன பதில் சொல்றது? அவருக்கு புரிய வைப்போம். நீங்க சொன்ன இடம் வரைக்கும் நாங்க போனோம், ஆனா பிக்டோரியஸ் செடி கிடைக்கலன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். ஹேய், அப்படி எப்படி சொல்ல முடியும்? சரி, எது சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு தானே. சரியா, நாளைக்கு யோசிச்சு சொல்லுவோம். இப்ப உங்க எல்லார்கிட்டையும் தானியா ஏதோ சொல்லணும்னு விரும்புறா. தானியா! ஏய் ரகசிய கோழி, என்ன பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? உன் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்ன? ஆமாப்பா, என்ன பண்றது? அடேங்கப்பா, நல்ல விஷயம் தான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில தான் எல்லாமே ஃபைனல் ஆச்சு. இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. எப்போ கல்யாணம்? அடுத்த மாசம் 26ஆம் தேதி. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வரணும். நீ கூப்பிடட்டாலும் நாங்க எல்லாருமே அங்க வந்துருவோம், தெரியுமா? சந்தோஷமான விஷயம். அத கொண்டாட ஏதாவது விளையாடுவோம். அந்தாக்ஷரி விளையாடுவோம். ஒண்ணு பண்ணுவோம், நீங்க எல்லாரும் விளையாடுங்க. அது வரைக்கும் நானும் ராஜீவும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆஹா, தனியா ஒதுங்குறாங்க. அது கணவன் மனைவி ஆக போறவங்க இல்லையா, கொஞ்சம் தனியா டைம் பாஸ் பண்ண விடுங்களேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ஆனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஓகே, நாங்க தூரமா போக மாட்டோம். என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே, பை பை. Bye. Take care. சரி வாங்க, நாம பாட்ட ஆரம்பிப்போம். ஒண்ணு தெரியுமா ராஜீவ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். எனக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது இல்ல. அது மட்டும் இல்ல, இதோட கிரெடிட் ரிஷப்க்கும் ஸ்வாதிக்கும் தான் போகும். ஆமா, நம்ம பேரண்ட்ஸை சமாதானப்படுத்த அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்கல்ல. ஆ. ஓ, ச்சே. வாங்கிருந்து சரி சரி, போயிடலாம். வா. ஓகே. ஏய், அது தானியோட சத்தம் மாதிரி இருக்கு. தனியா என்னாச்சு? பயப்படாத, வா வா. என்னாச்சு? இங்க ஒரு பாடி இருக்கு, டெட் பாடி இருக்கு. சார், போனோம் ரொம்ப அழுகி ஸ்மெல் வருது சார். இந்த சடலத்தை இங்க புதைச்சு ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கு. புழுக்கள் எல்லாத்தையுமே தின்னுடுச்சு. ஆனா சார், பணத்தை எதுக்கு இப்படி புதைக்கணும்? பாதி பணம் நிலத்துக்குள்ள இருக்கு, மீதி பாதி நிலத்துக்கு வெளியில இருக்கு. இல்ல முழுசாதான் புதைச்சிருக்கணும். ஒருவேளை ஏதாவது விலங்குகள் பாடியை வெளியில எடுத்துருக்கலாம். தோன்றதுக்கு ஏதாவது எடுத்துருவா. ஓகே சார். சார், இது ஒரு பொண்ணோட டெட் பாடி. கையில வளையலும் கழுத்துல தாலியும் இருக்கு சார். இதனால ஒரு விஷயம் தெரியுது. கண்டிப்பா திருடுறதுக்காக இந்த கொலை நடக்கல. செக் பண்ணி பாருங்க, வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. ஆமா, இந்த சடலத்தை முதல்ல பார்த்தது யாரு? சார், தானியா சார். ஆமா சார், என் கால் வழுக்கி இது மேல விழுந்துட்டேன். அப்பதான் பார்த்தேன் சார். இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தோம் சார். அப்பதான் இந்த ப்ளூ ஃப்ளைஸ் எல்லாம் மோச்சுது. எங்களுக்கு தெரியும் சார், இந்த ப்ளூ ஃப்ளைஸ் எல்லாமே பொணத்து மேல தான் பறக்கும்ட்டு. அப்பதான் நாங்க ஓட முயற்சி பண்ண போது திடீர்னு தானியாவுடைய கால் வழுக்கி நேரா பொணத்து மேல போய் விழுந்துட்டா. இந்த ப்ளூ ஃப்ளைஸ் சடலத்தை சுத்தி தான் மொய்க்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட். அது ஒரு ரேரான பிளான்ட். அதோட பேரு பிக்டோரஸ். அதை தேடித்தான் இங்க வந்தோம். அதனால நிச்சயமா ப்ளூ ஃப்ளைஸ் வந்து சவத்தை முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவு நாளா கேம்பெயின்ல இருக்கீங்க? சார், கேம்பிங்க்கு இங்க வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு சார். நேத்து ராத்திரி இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். இன்னைக்கு தான் இங்க வந்தோம். சார், வேற எதுவுமே கிடைக்கல சார். சரி,
பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். சலோங்கி, இவ எப்படி செத்தா? இவ குண்டடிப்பட்டு செத்துருக்கா. இதோ பாருங்க, நல்லா பாருங்க. இவ தலையோட பின்பகுதியில சுட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பக்கத்துல நின்று சுட்டிருக்காங்க. அதனால தான் இவளோட முன்பகுதியோட முகமும் செதஞ்சிருச்சு. அவ்வளோதான். சுட்ட உடனே பாவம் இவளை எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள புதைச்சிட்டாங்க. அப்படின்னா இவ குண்டடிப்பட்டதுனால தான் செத்து இருக்கிறா. ஆமா, உடம்புல வேற எந்த சிம்டமும் இல்ல பாஸ். விஷத்துக்கான ட்ரேசஸும் இல்ல, அடிபட்டதுக்கான அடையாளமும் இல்ல. ஆமா, இவங்க வயசு என்னவா இருக்கும்? பாஸ், இவளோட எலும்பை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுல இவளோட வயசு 28 இருந்து 30க்குள்ள தான் இருக்கும். தாரிகா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அவ சாகிறதுக்கு முன்னாடி அவளோட முகம் எப்படி இருந்ததுன்னு. ஆமா, இவ எப்ப செத்தா? பாஸ், இவ சடலத்தை பார்க்கும்போது இவ செத்து ரொம்ப நாள் ஆகலைன்னு தோணுது. என்னது, ரொம்ப நாள் ஆகலையா? இல்ல. அப்படின்னா உடம்பு ஏன் இவ்வளவு அழுகி இருக்கு? அது ஏன்னா இவளோட சடலம் காட்டுக்குள்ள இருந்திருக்கு. அதனால இந்த மேகட்ஸ் இதுங்க அதிகமா வளர்ந்துருச்சு. அதனாலதான் இந்த மெகாட்ஸ் இந்த சடலத்தை சீக்கிரமா தாக்கிடுச்சு. கொஞ்சம் அவகாசம் கொடு. கூடிய சீக்கிரம் இந்த புழுக்களே இந்த பொண்ணோட மரணம் எப்ப ஆச்சுன்னு சொல்லிடும். புழுக்களா? சலோங்கி சார், பூச்சி புழுக்கள்ல எப்படி தெரிய வரும்? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெடி. சொல்லு தாரிகா. சார், இந்த பொண்ணு இறக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். ஃப்ரெடி, நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இந்த பொண்ணு காணாம போனதை பத்தி ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாரு. சரி சார். நல்ல வேளை சச்சின், அந்த சயின்டிஸ்ட் அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள கேம்பெயின்ல இருந்தாங்க. இல்லைன்னா அந்த பணம் அங்கேயே இருந்து அழுகி போயிருக்கும், யாருக்கும் தெரியாம போயிருக்கும். ஆமா சார், அதுவும் உண்மைதான். என்ன ஸ்ரேயா, ஏதாவது தெரிஞ்சுதா? எஸ் சார், கடந்த 6 மாசமா 15 பொண்ணுங்க காணாம போனதா ரிப்போர்ட் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல சார், இவங்கள இந்த பொண்ணோட முகம் டாக்டர் தாரிகா வரைஞ்ச அந்த முகத்தோட ஒத்து போகுது சார். ஆமா, பார்க்க அப்படிதான் இருக்கு. வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா? எஸ் சார். சார், டெட் பாடியோட கழுத்துல இந்த நகை இருந்துச்சு. இதே மாதிரி நகை தான் இந்த பொண்ணோட கழுத்துலயும் இருக்கு. ஆமா, அப்படியே தான் இருக்கு. ரெக்கார்ட் படி பார்த்தா இந்த பொண்ணோட பேர் நிஷா, வயசு 28. நிஷா சார், நம்ம சலோன்கி சார் இதைத்தான் சொன்னாரு. இந்த பொண்ணோட வயசு 28ல இருந்து 30 வரைக்கும் இருக்குன்னாரு. இவங்க தொலைஞ்சு போனாங்கன்னு ரிப்போர்ட் எழுதினது யாரு? இவங்க புருஷன் ஹர்ஷித். புருஷனா? ஹர்ஷித். இன்னொரு விஷயம் சார், இந்த கம்ப்ளைண்ட் அவரு 4 நாள் முன்னாடி தான் கொடுத்திருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடியா? 4 நாள் முன்னாடி தான் கொடுத்திருக்கிறான். அந்த பொண்ணுடைய பணத்தை பார்த்தா அவ செத்து ஒரு 10-15 நாளைக்கு மேல இருக்கும் போல இருக்கு. அதான் சார், எனக்கு ஒன்றும் புரியல. நிஷாவுடைய புருஷன் அவ காணுங்கிற கம்ப்ளைண்ட்டை இவ்வளோ லேட்டா எதுக்காக கொடுக்கணும்? இதுக்கான பதில நிஷாவுடைய புருஷன் ஹர்ஷித் தான் சொல்லணும். டாக்டர் ஹர்ஷத், நீங்க தான் டாக்டர் ஹர்ஷித்தா? ஆமா, நீங்க யாரு? நாங்க சிஐடி ஆபீசர்ஸ். உள்ள வாங்க சார். வாங்க சார், வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. டாக்டர் ஹர்ஷித், நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறபடி உங்க ஒய்ஃப் நிஷா கடந்த 4 நாளா காணோன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, 4 நாளாக தான் காணாமா இல்லை அதுக்கு முன்னாடியே காணாமான்னு எனக்கு தெரியாதே. அந்த சமயம் நான் ஊரில் இல்லை. எங்கேருந்து?
நான் ஆஃபீஸ் வழியாக அப்போ புனேல இருந்தேன் சார். 1 மேலேருந்து 10th மே வரைக்கும். அப்படின்னா 1 மேக்கு முன்னாடி வரைக்கும் நிஷா இங்கே தான் இருந்திருக்காங்க இந்த வீட்டில். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா எங்களுக்கு ஒரு சவம் கிடைச்சிருக்கு. அந்த சவத்துக்கு பக்கத்துல இதோ இது வந்து என் ஒய்ஃபோடது. சார் இவன் ஓவர் ஆக்டிங் பண்றானே. பண்ணட்டும் விடு சச்சின். பெரிய பெரிய நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் இரு. சார் உங்களுக்கு நிஷாவோட சடலை எங்க சார் கிடைச்சது? இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு காடு இருக்கு, அங்கதான் கிடைச்சது. அதற்கும் டாக்டர் ஹர்ஷித், நீங்க உங்க மனைவியோட கடைசியா எப்ப பேசுனீங்க? இங்கிருந்து நான் பூனாக்கு கிளம்பினேன் சார். அன்னைக்கு தான் பேசினேன். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேசவே இல்லை சார். அவங்கள இங்க மும்பைல தனியா விட்டுட்டு அவங்க கிட்ட பேசணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? பேசுறதுக்கு முயற்சி பண்ண சார். ஆனா அவங்க மொபைல் நம்பர் ரீச் ஆகல சார். மொபைல் நம்பர் கிடைக்கலன்னா லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சார் லேண்ட்லைனும் சரியில்லை சார். அது அப்படி மொபைலுக்கும் கிடைக்கல, லேண்ட்லைனுக்கும் கிடைக்கல, ரெண்டுக்குமே லைன் கிடைக்கலையா? 2 ஃபோனுமே வேலை செய்யலையா சார்? இதெல்லாம் வெறும் சாக்கு தான் டாக்டர் ஹர்ஷித். நீங்க மனசு வச்சிருந்தா உங்க மனைவியை நிச்சயமா எப்படியாவது காண்டாக்ட் பண்ணிருப்பீங்க இல்ல? சார் நான் முயற்சி பண்ணேன் சார். இங்க பக்கத்து வீட்டுல இருக்கணும் போய் நான் செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனா அவங்க இங்க வந்து பார்த்தப்ப நிஷா கதவை திறக்கலையா சார். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறதுக்கு எங்ககிட்ட 2 சாவி இல்ல சார். வேற யாருக்கிட்ட எங்க வீட்டோட சாவி இல்ல சார். ஹர்ஷத், ஹர்ஷத். ஹலோ சார், இந்த உன்னோட ஃபோன். இது யாரு சார்? நான் சார் இவன் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு சார். பேர் அனுராக். இவங்கிட்ட தான் ஃபோனை ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன். அதுக்கேண்டா அழற? எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு? நிஷா. நிஷாக்கு என்னாச்சு? நிஷா இப்ப இந்த உலகத்துல இல்ல. என்னது? எப்போ? எப்படி? அதைத்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இப்பயாவது நான் போய் சொல்லலன்னு நீங்க நம்புறீங்கல்ல? டாக்டர் ஹர்ஷித், உண்மை எது பொய் எதுன்னு சீக்கிரமே தெரிய வரும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸ்ரேயா, நிஷாவோட மொத்த ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸையும் எடு. அவங்க எல்லாரையும் பியூரோக்கு வர சொல்லு. நீங்கெல்லாம் நிஷாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? உங்க நிஷாவுக்கு யாரு கூடயாவது விரோதம் இருந்ததா? சொந்தக்காரங்க கூட, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, இல்ல நிஷா பர்சனலா யாரையாவது வெறுத்தாளா? நிஷா ரொம்ப அமைதியான இலகிய மனசு உள்ள பொண்ணு சார். எல்லாருக்குமே உதவி செய்வா. அவளுக்கு எப்படி சார் எதிரிங்க இருக்க முடியும்? எங்களுக்கு நிஷாவை ரொம்ப வருஷமா தெரியும் சார். இன்னைக்கு வரைக்கும் அவ யார்கிட்டயும் சண்டையே போட்டதில்ல. அது மட்டும் இல்ல சார், யார் மேலேயும் அவ கோவப்பட்டது கூட இல்ல. தப்பா கூட பேச மாட்டா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வந்தா கூட முதல்ல அவதான் சமாதானப்படுத்த வருவா. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நிஷாவை கொல்றதுக்கு யாருக்கு சார் மனசு வரும்? நிஷாவுடைய புருஷன் ஹர்ஷித் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வெளியூர்ல இருந்திருக்கான். ஆனா நீங்கெல்லாம் இங்க தானே இருந்தீங்க. சரி, உங்கள யாராவது நிஷா கிட்ட பேசுனீங்களா? அப்படி இல்லைன்னா சந்திக்க பாத்தீங்களா? என்னாச்சு சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? உங்கள யாராவது நிஷாவை சந்திச்சீங்களா? அவகிட்ட பேசுனீங்களா இல்லையா? இல்ல சார், நிஷா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சார். நாங்க எல்லாருமே 15 நாளைக்கு ராஜஸ்தானை சுத்தி பார்க்க போயிருந்தோம். ஆமா சார், இது 1 மாசம் முன்னாடி நடந்தது. அந்த நேரத்தில் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்க கூட சுத்தி பார்க்க வரியான்னு கேட்டேன். ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட நான் அவளோட பேசவே இல்லை சார். ஏன்? அதான் ஏன் பேசலன்னு கேக்குறேன். 1 மாசம் ஆயிடுச்சு இல்ல? உங்கள யாராவது ஏன் அவளுக்கு ஃபோன் கூட பண்ணல? எப்படி இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்கல? இதுல நீங்க அவளுடைய நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிக்கிறீங்க. ஆஹா, பிரமாதம். அதோட அவன் இருக்கான நிஷாவுடைய புருஷன், அவனுக்கு அவளை பத்தி கவலையே இல்ல. நீ இருக்கிய,
நீ நிஷாவுடைய ரொம்ப நெருங்கிய சிநேகிதி, நல்ல அற்புதமான நண்பர்கள். அது மட்டும் இல்ல சார், நிஷாவுடைய சொந்தக்காரங்களுக்கும் அவளை பத்தின எந்த கவலையும் இல்ல. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னா வேற என்ன விஷயம் சொல்லு. உங்கள யாருக்காவது நிஷா மேல அக்கறை இருந்திருந்தா அவ இப்போ உயிரோட இருந்திருப்பா. சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். இன்னும் சொல்றதுக்கு என்ன பாக்கி இருக்கு? சரி, என்னன்னு சொல்லு. சார், நான் நிஷாவை சந்திச்சேன் சார். நிஷாவை சந்திச்சியா? எப்போ? 7th May சார். நான் அன்னைக்கு அவளை பார்க்கறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. இதை நான் வெளியே சொல்லலாமா கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல சார். நான் இதுல மாட்டிக்க விரும்பல சார். அப்ப நிஷா வீட்ல இருந்தாங்களா? ஆமாங்க, அவ வீட்ல தான் இருந்தா. நீ சொல்றது உண்மையா? 7ஆம் தேதி அன்னைக்கு தான் நீ நிஷாவை மீட் பண்ணியா? ஆமா சார். அப்படியா? நிஷாவுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? நார்மலா இருந்தாளா? ஏதாவது டென்ஷன்ல இருந்தாளா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஆமா சார், கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தா, டென்ஷனா இருந்தா. அத பத்தி நான் அவகிட்ட கேட்க முயற்சி பண்ணப்போ அவ என்கிட்ட எதுவும் சொல்லல சார். சரி, நீங்க எல்லாம் போலாம். எங்க இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் ஊரை விட்டு வெளியில போக கூடாது. ஓகே சார். சரிங்க சார். சார், ஒருவேளை அஞ்சலி மே 7ஆம் தேதி நிஷாவை அவ வீட்டுல சந்திச்சிருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா? அது என்னன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நிஷாவுடைய கொலைய ஹர்ஷித் பண்ணிருக்க முடியாது சார். ஏன்னா மே 1ல இருந்து 10 வரைக்கும் ஹர்ஷித் ஊர்லயே இல்ல சார். அப்படின்னு ஹர்ஷித் தான் சொல்றான் சச்சின். ஹர்ஷித் தான் சொல்றான். ஆனா நாம கன்ஃபார்ம் பண்ணல அவன் அந்த 10 நாள் ஊர்ல இருந்தானா இல்லையான்னு. அப்படி 10 நாளா அவன் வெளியூர் போயிருந்தா கூட அவன் ஒரு நாளாவது இந்த ஊருக்கு வந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? சொல்லு சாலுங்க. பாஸ், வெளியிருந்த சடலத்துல இந்த ப்ளூ ஃப்ளைஸ், அதாவது சாதாரணமா இதை ஈன்னு சொல்லுவோம், அது 10 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்துடும். சடலத்துல போய் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த ப்ளூ ஃப்ளைஸ் முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ளூ ஃப்ளைஸ் சாதாரணமா ஒரே நேரத்துல 250 இருந்து 300 முட்டைகள் போடும். அதுக்கப்புறம் 10 இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள இந்த முட்டை உடைஞ்சு அது உள்ள இருந்து 2 மில்லிமீட்டர் லார்வா வெளியே வரும். அதுக்கப்புறம் இந்த லார்வா சடலத்தோட தசையை திங்க ஆரம்பிச்சு பெருசாகி 8 இருந்து 10 நாளைக்குள்ள பூப்பாவா மாறிடும். அதுக்கப்புறம் 3 இருந்து 4 நாளைக்குள்ள இந்த பூப்பாலிருந்து வெளியே வரும் முழுமையான அடல்ட் ப்ளூ ஃப்ளை. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஃப்ளை தன்னோட அடுத்த வேட்டையை நோக்கி போயிடும் பாஸ். முட்டையில இருந்து ஆரம்பிச்சு லார்வாவா மாறி மொத்தமா ஒரு ஈயா மாற இந்த முழுமையான சைக்கிள் முடிய குறைஞ்சபட்சம் 13 நாள் ஆகும். அது மட்டும் இல்ல பாஸ், அப்புறம் எனக்கு இந்த சடலத்துல ஒரு ப்ளூ ஃப்ளை கிடைச்சிருக்கு. இதை நான் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா என்னால உறுதியா சொல்ல முடியும் பாஸ், இவ இறந்து போய் ஏறத்தாழ 13 நாள் ஆயிடுச்சு. இவ இறந்து போய் கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிடுச்சுங்கிறியா? ஆனா சார், அஞ்சலி சொல்றத பார்த்தா அவ 7ஆம் தேதி நிஷாவை சந்திச்சிருக்கா. இந்த அஞ்சலி நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கிறா, எதையோ மறைக்கிறா. நிஷாவோட ஃப்ரெண்ட் அஞ்சலி பார்க்க தான் பாவமா இருக்கா, ஆனா தப்பான கதையை சொல்லியிருக்கா. இப்ப அவளையும் காணோம். எஸ் சார், கண்டிப்பா அவ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கா. இல்லனா மே 7ஆம் தேதி அவளை சந்திச்சதா நம்ம கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டா. என்ன சார், வீடு பூட்டி இருக்கு. டாக்டர் ஹர்ஷித்தும் காணாம போயிருப்பானோ? முதல்ல அஞ்சலி, இப்போ டாக்டர் ஹர்ஷத்தா, 2 பேரும் ஒன்னா போயிருப்பாங்களோ? என்ன விஷயமா இருக்கும்? உள்ள போய் பார்க்கலாம். ஒரு இடம் விடாம தேடுங்க.
சார். என்ன சச்சின்? சார், அந்த ஹர்ஷித்தோட துணிமணி கூட இங்க எதுவும் இல்ல. ஓ, அப்படின்னு ஹர்ஷித் ஓடிட்டான். சார், என்னாச்சு? இங்க பாருங்க சார், இது ரத்தக்கரை மாதிரி இருக்கு சார். ஸ்ரேயா, இது ரத்தமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணியாகணும். வண்டியில இருந்து ஸ்ப்ரே எடுத்துட்டு வா. எஸ் சார். சார், ஒருவேளை ஹர்ஷித்துக்கும் அஞ்சலிக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்குமோ? இருக்கலாம் சச்சின். ஹர்ஷித்தும் அஞ்சலியும் சேர்ந்து நிஷாவை கொன்னுட்டு இங்கிருந்து ஓடி இருக்கலாம். சார், இது ரத்தம் தான். அப்படின்னா டாக்டர் ஹர்ஷித் நிஷாவை இந்த வீட்டில் தான் கொலை பண்ணியிருக்கணும். ஒருவேளை டாக்டர் ஹர்ஷித் நிஷாவை இந்த வீட்டில் கொண்டு இருந்தா அவளோட பணத்தை காட்டுக்கு அப்படி எடுத்துட்டு போயிருப்பான். வண்டியில தான். ஆனா டாக்டர் ஹர்ஷித்தோட வண்டி வெளியில தான் இருக்கு. வா பார்க்கலாம். தபர், டாக்டர் ஹர்ஷித் அவசரத்தில் வீட்டை விட்டு ஓடிட்டான். ஆனால் அவன் வண்டி எடுத்துட்டு போலியே. ஒருவேளை அவர் அவசரத்துல டாக்ஸில போயிருக்கலாம்ல சார், இல்லைன்னா அஞ்சலியோட வண்டியில கூட போயிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் சார். ஏன்னா ஹர்ஷித் தன்னோட வண்டி எடுத்துட்டு போயிருந்தான்னா அவன் வண்டியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சார், சார், ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்களா? ஃப்ளோர் மேட்ஸ், சீட்ஸ் எல்லாமே கிளீனா இருக்கு பாத்தீங்களா? அதாவது சமீபத்துல தான் வண்டி ஃபுல்லா க்ளீன் பண்ண மாதிரி தெரியுது சார். ஆமாம், வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு அப்படி வண்டியில் என்ன எடுத்துகிட்டு போயிருப்பான்? ரத்தக்கரை பட்டிருக்குமோ? வேற என்னவா இருக்கும்? சார், என்ன சச்சின்? இங்க பாருங்க, இங்க ரத்தம் பட்டிருக்கு. டிக்கியில் ரத்தக்கரையா? ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. டாக்டர் ஹர்ஷித் தன்னோட மனைவி நிஷாவை வீட்டுக்குள்ளே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளோட சடலத்தை வண்டியோட டிக்கியில் வச்சு காட்டுக்கு கொண்டு போய் தூக்கி போட்டான். ஒன்று பண்ணுவோம், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்ப்போம். யாராவது ஏதாவது பார்த்துருக்கலாம்ல? நான் எதுவுமே பார்க்கல. நான் இப்பதான் என் பொண்ணு வீட்ல இருந்து திரும்பி வந்திருக்கேன். இவ்வளவு நாள் என் பொண்ணு வீட்ல தான் இருந்தேன். அதோட ஹர்ஷித் எங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா, நீங்க உங்க பொண்ணு வீட்ல எவ்வளவு நாள் இருந்தீங்க? போச்சுடா, இப்படிலாம் என்ன கேட்கறதுக்கு முதல்ல என் மாமியார் உயிரோட இருந்தாங்க. அதுக்கப்புறமா என் புருஷன் இருந்தாரு. இப்ப என்னடானா இந்த சிஐடி கிட்ட நான் எங்க போயிருந்தேன்னு சொல்லணுமா? எங்க போயிருந்த, எத்தனை நாள் இருந்தேன்னு சொல்லணுமா? இங்க பாருங்க, அவ என் பொண்ணு. அவ வீட்டுக்கு போறது என்னோட இஷ்டம். எனக்கு எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாளும் நான் அவ வீட்டுல இருப்பேன். நாங்க எத்தனை நாள் இருந்தேன்னு கணக்கு கேட்கறதுக்கு நீ யாருப்பா? அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க அத பத்தி கேட்க வரலம்மா. இருமா, எனக்கே மூச்சு வாங்குது. என் பொண்ணு வீட்டுக்கு 4 நாள் தங்கலான்னு தான் போயிருந்தேன். அவளோட பசங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுல்ல, அதாங்க உதவி பண்ணலான்னு போயிருந்தேன். நீங்க போனது நல்ல விஷயம்தாம்மா. அதான் வந்துட்டேன்ல. அப்பல இருந்து நான் எல்லா பொருட்களையும் அன்பேக்கிங், எல்லா வீட்டு வேலையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இந்த கேள்விக்கு உதவி செய்ய யார் இருக்கா? மன்னிச்சிருங்க சார், நான் யாரையுமே பார்க்கல. எனக்கு ஹர்ஷித் எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு ஒண்ணுமே தெரியாது. போங்க வெளியே. ஓகே, ஒரு நிமிஷம், எனக்கு இப்பதான் ஏதோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. அந்த வீடே வினோதமா இருக்கும். அதோட அங்க நிஷாவும் அந்த ஹர்ஷிதும் வினோதமானவங்க தான். ஏமா, அப்படி என்ன விஷயம்? அது என்னன்னாப்பா, 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அன்னைக்கு நான் என் வீட்டுல எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு சங்கீத ப்ரோக்ராம். நான் அதப்ப பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு அந்த ஹர்ஷித் வீட்டுல இருந்து யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அட, யாரோ கத்துனாங்களே.
கண்டிப்பா யாரோ கத்துனாங்க. இந்த ராத்திரியில யார் இவ்வளவு சத்தமா கத்துனது? எனக்கு என்னமோ இந்த குரல் நிஷாது மாதிரியே தெரியுது. என்னடா இது, இவங்க வீட்ல அத்தனை லைட்ஸும் அணைஞ்சிருக்கு. ஆனா கத்துற சத்தம் இங்க இருந்து தானே வந்துச்சு. குரல் நிஷாத் மாதிரி தான் இருந்தது. நிஷா உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கத்துற சத்தம் கண்டிப்பா நிஷாவோடது தான். தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். கதவை தட்டுவோம். நிஷா, நிஷா கதவை திறமா. நிஷா, எல்லாரும் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லனா கண்டிப்பா வேற ஏதாவது பேய் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தைரியம் தான் இவங்களுக்கு. நான்லாம் இப்படிப்பட்ட சீரியலை கண்டிப்பா பார்க்க மாட்டேன்பா. சார் இவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 6 நாளைக்கு முன்னாடி இவங்க கேட்ட அந்த குரல் நிஷாவோடதுதான்னு சொல்றாங்க. சத்தம் கேட்டதுல இருந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள வண்டியோட சத்தமும் கேட்டதா சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா டாக்டர் ஹர்ஷித் அந்த சடலத்தை தன்னுடைய கார்ல போட்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டிருக்கான். இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனா டாக்டர் சலோங்கி சொன்னதை பார்த்தா நிஷா செத்து 12 நாளைக்கு மேல ஆச்சுன்னு சொன்னாரு. ஆனா இந்த வயசானவங்க நிஷாவோட குரலை 6 நாளைக்கு முன்னாடி மே 6ஆம் தேதி கேட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? டாக்டர் சலோங்கி சொல்றதும் தப்பா ஆகாது. சலோங்கி, சலோங்கி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குற. என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துற? கத்தாம உன்னை பாராட்ட சொல்றியா? உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? கொஞ்சம் விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லியா? சரி, தெளிவா கேட்டுக்க. உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. உன் மூளை குழம்பிடுச்சு. பிரத்யுமான். ஆமா, பேசாம ரிட்டையர்ட் ஆயிடு. ஐயோ ஃப்ரெடி சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவனை ஏன் கேக்குற? என்ன கேளு. உன்னோட இந்த பாஸ் கிட்ட கேளு. சலங்கி சார் கிட்ட கேளு. என்னாச்சுன்னு சொல்ல. நீ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. அதனால இந்த நிஷாவுடைய கேஸ் தப்பாயிடுச்சு சலோங்கி. அப்படி என்ன தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ட? என்ன தப்பான இன்ஃபர்மேஷன் நான் கேக்குறேன். கேளு. நீதான் சொன்னல, பாஸ் என் கணிப்பு தப்பாது. நிஷா இறந்தது 13 நாளைக்கு முன்னாடின்னு, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி சொன்னல. ஆமா சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? கேள்வியா கேக்குற? சலோங்கி, நிஷாவுடைய மரணம் 13 நாளைக்கு முன்னாடி இல்ல, வெறும் 7 நாளைக்கு முன்னாடி. அதாவது 7 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்ககிட்ட தடை ஏதாவது இருக்கா? தடையெல்லாம் இல்ல, சாட்சி இருக்கு. அதுக்கான சாட்சியா? ஆமா சோலங்கி சார், நிஷாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மே 6ஆம் தேதி ராத்திரி நிஷா கத்துற சத்தத்தை கேட்டிருக்காங்க. இது நடக்க வாய்ப்பே இல்ல. இது நடந்திருக்காது. திஸ் இஸ் இம்பாசிபிள். எது இம்பாசிபிள்? எப்படின்னு சொல்லு. இந்த ப்ளூ ஃப்ளைஸ் என்கிட்ட போய் சொல்லாது பிரத்யுமன். இது ப்ளூ ஃப்ளைஸ், ஈக்கள். இது மனுஷ இல்ல தன்னோட வயசை மறைக்க. இது வரைக்கும் நான் தப்பே பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக நான் தப்பு பண்ண போறேன்? நடந்திருக்கலாம் இல்ல சலோங்கி, தப்பு நடந்திருக்கு. நீ பண்ணிருக்க. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சலோங்கி. சொல்லுங்க சார். மே 1ல இருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் டாக்டர் ஹர்ஷித் உங்க ஹோட்டல்ல தங்கி இருந்தாரா? சார் என்ன பேர் சொன்னீங்க? டாக்டர் ஹர்ஷ். ஆமா சார், மே 1ல இருந்து 10 வரைக்கும் டாக்டர் ஹர்ஷித் இங்க தான் தங்கி இருந்தாரு. இவரான பாருங்க. சார் இவர்தான் டாக்டர் ஹர்ஷிதா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இவர் இங்க நான் பாத்திருக்கேன். சார் இவருதான் டாக்டர் ஹர்ஷித். உனக்கு நல்லா தெரியுமா? அவர் எப்போ பூனே வந்தாலும் எங்க ஹோட்டல்ல தான் சார் ஸ்டே பண்ணுவாரு. சார் கொஞ்சம் இதை பாருங்க. என்னது? மே 6ஆம் தேதி 10:32 இருந்து மே 7ஆம் தேதி ராத்திரி 8:35 வரைக்கும் டாக்டர் ஹர்ஷித் டோன்ட் டிஸ்டர்ப்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாரா? அப்படின்னா 2 நாள் வரைக்கும் டாக்டர் ஹர்ஷித் தன்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சார் தன்னோட ரூம்ல மட்டும் இல்ல, அவர் இந்த ஹோட்டல்லே இல்ல சார். ஹோட்டல்லே இல்லையா? ஆமா சார். எங்க போனாரு? அது எனக்கு தெரியாது சார். ஆனா ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருந்தாரு. போன்ல கூட யார்கிட்டயோ கத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு சார். சரி, டாக்டர் ஹர்ஷித் தன்னோட வண்டியில வந்தாரா இல்ல இதுல? இல்ல சார், அவர் டாக்ஸில வந்தார். தேங்க்யூ. சரிங்க சார். ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு சார். டாக்டர் ஹர்ஷித் மே 6ஆம் தேதி பூனேல இருந்து மும்பை போயிருக்காரு. நிஷாவை கொன்னுட்டு எல்லா சாட்சியும் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பூனே வந்துட்டாரு. இருக்கலாம் நிக்கில்.
ஆனா டாக்டர் அர்ஷத் இங்கிருந்து மும்பைக்கு போனதுக்கு எந்த ஆதாரம் நம்ம கிட்ட இல்லையே. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தன்னோட வண்டியை எடுத்துட்டு வரல. ஸோ எங்க போறதா இருந்தாலும் டாக்ஸில தான் அவர் போயிருக்கணும். ஒன்று பண்ணலாம், டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ்ல போய் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் தப்பாயிடுச்சு தாரிகா. பிரத்யுமன் சொன்னதுதான் சரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன? அந்த மேகட்ஸே தப்பு. சார் என்ன சொல்றீங்க? என்ன சாலோகி, எதுக்கு கூப்பிட்ட? பாஸ், விஷயம் என்னன்னா நீ சொன்னதுதான் சரி. ஆனா நான் சொன்னது தப்பில்ல. அப்படின்னா முழுசா கேளு. நான் எந்த புழுக்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த புழுக்கள் பொய்யானது. என்ன பொய்யான மேகட்ஸா? ஆமா. அது எப்படி சார் இருக்க முடியும்? ஆமா சாலங்கி, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையா? நீ தானே சொன்ன இந்த ஈக்களும் மனுஷங்க மாதிரி பொய்யான வயசை சொல்லாதுன்னு சொன்ன. அப்புறம் இது எப்படி நடந்தது? பாஸ், இந்த ஈக்கள் இப்பவும் பொய் சொல்லல. மறுபடியும் சொன்னதே சொல்லாத. சொல்றது கேளு. இந்த ஈக்கள் என்னமோ 13 நாள் பழமையானது. ஆனா இது நிஷாவோட சடலத்துல இருந்தது கிடையாது. என்ன? நிஷா பாடியில இருந்தது இல்லையா? இல்ல. அப்ப யாரோடது? இந்த புழுக்கள் வேற சடலத்தோடது பாஸ். வேற ஏதோ ஒரு சடலத்துல இருந்து இந்த புழுவை எடுத்து அதை கொண்டு வந்து நிஷாவோட சடலத்துல வச்சுட்டாங்க. சார் அப்படின்னா அவங்க செத்தது மே 6 தானே? அந்த சாட்சி சொன்ன மாதிரி 7 நாள் முன்னாடி. ஆமா பாஸ். இதான் விஷயமா? இப்படிதான் நடந்திருக்கா? அப்ப இந்த 7 நாள் விஷயம் இந்த மரணத்துல தான் அடங்கியிருக்கா? அப்படின்னா யாரோ நம்மள நிஷாவுடைய மரணம் ஏற்பட்டது 7 நாளைக்கு முன்னாடி இல்ல 13 நாளைக்கு முன்னாடின்னு நம்ப வச்சிருக்காங்க. சார் அப்படின்னா இந்த வேலையை யார் பண்ணிருப்பா? இந்த மாதிரி வேலையை ஒருத்தனால தான் செய்ய முடியும் ஃப்ரெடே. ஒரு புத்திசாலியால தான் இதை செய்ய முடியும். அவன் சவம் அழுகிறத பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், மெகட்ஸ பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, டாக்டர் அர்ஷத். டாக்டர் அர்ஷத். இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்ததில்ல. ஒரு இல்லையா? நிமிஷம் பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறவர் உங்க கார்ல வந்தாரா? ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என் டாக்ஸியில் ஏறினாரு. ரொம்ப அவசரமாக போனார். நல்லா ஞாபகம் இருக்கு சார். அது எப்படி அவ்வளவு தெளிவாக ஞாபகம் வச்சிருக்க? ஏன்னா இவர் என்கிட்ட கேட்காமலே என் டாக்ஸியில் ஏறிட்டார் சார். ரொம்ப அவசரம்னு சொன்னார். எங்கே போனீங்க? மகாபலேஸ்வருக்கு சார். மகாபலேஸ்வர்? ஆமாம் சார், ரொம்ப கோவத்தில் இருந்தார். அதோட நடுங்கிட்டும் இருந்தார். சீக்கிரமாக மகாபலேஸ்வரர் போன்னு சொன்னார். சீக்கிரமா மகாபலேஸ்வர் போறதுக்கு என்ன அவசரம் இருக்கு? சார், நான் மகாபலேஸ்வர் போகிறதா இல்லை. ஏன்னா என் வண்டி பஞ்ச்கண்ணி வரைக்கும் தான் போகும். ஆனால் அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணார் சார். எனக்கு எக்ஸ்ட்ரா பைசா தரேன்னு சொன்னதுனால நானும் ஒத்துக்கிட்டேன் சார். சார், டாக்டர் ஹர்ஷித் பூனேலேருந்து மும்பை போகாம மகாபலேஸ்வர் போயிருக்காரு. சரி, மகாபலேஸ்வரில் இவர் எங்க விட்டுன்னு உனக்கு தெரியுமா? அதாவது ரோடு பேரு, ஹோட்டல்? சார், டாக்ஸியில் இவர் தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார். அதோட மகாபலேஸ்வர் ஹோட்டலை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்த ஹோட்டல்? சார், ஹோட்டல் கேலக்ஸி ஸ்டார். ஆனால் நாங்கள் அங்கே போய் சேர்ந்ததும் எனக்கு 500 ரூபா நோட்டு 3 கொடுத்தாரு சார். சில்லறை கூட வாங்கிக்கல சார். சீக்கிரமாக உள்ளே போயிட்டாரு. சார், பூனே ஹோட்டல் ஸ்டாஃபும் இதையே தான் சொன்னாங்க. ஃபோனில் அவர் பேசிக்கிட்டே அவசரமாக போயிட்டாருன்னு சொன்னாங்க. டாக்ஸியில் போகும்போதும் கண்டினியூஸாக யார்கிட்டயோ பேசிட்டே இருந்திருக்காரு. அப்படி யார்கிட்ட பேசியிருந்திருப்பாரு? மகாபலேஸ்வருக்கு போனதான் நமக்கு இது தெரிய வரும். ஹோட்டல் கேலக்ஸி ஸ்டார். நீங்க கவலையே படாதீங்க சார். நீங்க இங்க வந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணா மட்டும் போதும். மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? சிஐடியா? நான் உங்களுக்கு என்ன என்ன செய்யணும் சார்? பதில் சொன்னா போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏதாவது சீரியஸான விஷயமா சார்? சீரியஸான விஷயம்தான். ஒரு ஆளை பற்றி உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவர் 6th மே இங்கே வந்திருக்காரு. சார், இங்க தினமும் நிறைய கெஸ்ட் வராங்க. நீங்க யாரை சொல்றீங்க? நாங்க கேட்கறது இவரை பத்தி தான். இந்த ஆளு இவன் ஒரு பைத்தியக்காரன் சார். எனக்கு அப்பவே தெரியும் இவன் சரியில்லை சார். பைத்தியமா?
இல்லைங்க இவர் ஒரு டாக்டர், பேரு அர்ஷத். டாக்டரா? ஆனா அன்னைக்கு வந்தப்போ இவன் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிட்டான். இவரு எப்ப இங்க வந்தாரு? இருங்க சார், பார்த்து சொல்றேன். மே 6ஆம் தேதி வந்தார் சார். ரொம்ப பதட்டமா இருந்தாரு. நேரா ரிசப்ஷனுக்கு வந்து ஒண்ணு தான் கேட்டாரு, என் மனைவி எங்கன்னு கேட்டாரு. மனைவியா? அவங்க மனைவி இங்கே இருந்தாங்க? இல்ல சார், ஆனா தான் மனைவி நிஷா ஆபத்துல இருக்கிறதாவும் அவ உயிருக்கே ஆபத்துன்னும் நாங்க ஃபோன் பண்ணி மகாபலேஸ்வருக்கு கூப்பிட்டதாவும் சொன்னாரு. என்னது? ஆமா சார், ஹோட்டல் கேலக்ஸி ஸ்டாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதா சொன்னாரு. இங்க யார் மேனேஜர்? சார், இங்க மேனேஜர் நான் தான் சார். ஆனா நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல சார். அதோட நிஷாங்கிற பேர்ல எந்த பொண்ணும் இங்க தங்கல. அப்புறம் எதுக்காக அவர் இந்த மாதிரி சொன்னாரு? அது வந்து அவரோட மனைவி இங்க யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணதா சொன்னாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னும் நான் அவரை கூப்பிட்டு நானே உங்க மனைவியை காப்பாத்துங்கன்னு அவர்கிட்ட சொன்னதா சொன்னாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்க எந்த ஃபோனும் பண்ணலன்னு அவருக்கு புரிய வச்சோம் சார். அப்புறம் அவருக்கு வேற ஏதோ ஃபோன் வந்தது, பேசிக்கிட்டே வெளியே போயிட்டார் சார். சரி, அவரு யார்கிட்ட பேசினார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எதை பத்தி பேசினார்னாவது தெரியுமா? தெரியாது சார். அவர் இங்கிருந்து போனா போதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு. சரி நிக்கில், மே 6ஆம் தேதி டாக்டர் அர்ஷித் இங்க மகாபலேஸ்வரர் வந்திருந்தார்னா அப்போ அதே 6ஆம் தேதி மும்பையில நிஷாவை யார் கொலை பண்ணியிருப்பா? கொலைகாரன் ரொம்ப புத்திசாலி. நல்லா பிளான் பண்ணி முதல்ல நிஷாவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் ஹர்ஷித் கொலை பண்ணாருன்னு மாட்டி விட்டுட்டான். ஆமா சார், கொலைகாரன் நல்லாவே வேலை செஞ்சிருக்கான். நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக 10-12 நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி பண்ணிருக்கான். அதாவது ஏப்ரல் 28 இருந்து 30க்குள்ள. ஆனா சார், கொலைகாரன் எதுக்காக நிஷாவோட கொலைய ஏப்ரல் 28 இருந்து 30க்குள்ள அந்த கொலை நடந்ததா காட்டணும்னு நினைச்சிருக்கான் சார்? எதுக்குன்னா ஸ்ரேயா, டாக்டர் ஹர்ஷித் சிட்டில தான் இருந்திருக்கிறான், இங்க தான் இருந்திருக்கான். அதோட கொலைகாரன் நம்ம கவனத்தை ஹர்ஷித் மேல திருப்பி இருக்கிறான். ஆனா சார், நமக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சு. கொலை 6-7 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஆனா இந்த நிலைமையில கொலைகாரன் ஹர்ஷித் எதுக்காக பூனேல இருந்து மகாபலேஸ்வருக்கு வர சொல்லணும்? ஏன்? அது என்னன்னா சச்சின், நமக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவன் யோசிச்சிருக்கான். கொலை 10-15 நாளைக்கு முன்னாடி நடக்கல, 5 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு நம்ம கவனத்தை ஹர்ஷித் மேல அவன் திருப்பி இருக்கான். அது எப்படி சார்? ஸ்ரேயா, கொலைகாரன் முதல்ல நிஷாவை கொண்டு இருக்கான். அப்புறம் அதே நாள் அவன் மகாபலேஸ்வர் போயிருக்கான். அப்புறம் அவன் மகாபலேஸ்வர்ல இருந்து பூனேல இருந்த ஹர்ஷித்துக்கு போன் பண்ணிருக்கான். அப்புறம் அவனை மகாபலேஸ்வர் வர சொல்லியிருக்கான். கொலைகாரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நாம பூனேல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அவனை பத்தி விசாரிப்போம்னு. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல ஹர்ஷித்தும் 2 நாளா காணோங்கிற செய்தி வரும். அப்ப நம்ம சந்தேகம் ஹர்ஷித் மேல உறுதியாயிடும். ஆனா கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் சார்? கதவு ஜன்னல் எல்லாமே கரெக்டா தானே லாக் ஆயிருந்துச்சு. எதுவும் உடைஞ்ச மாதிரியும் தெரியலையே சார். சார், அந்த கொலைகாரனுக்கு நிஷாவை நல்லா தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, அதான் வீட்டுக்குள்ள ரொம்ப சுலபமா நுழைஞ்சிருக்கான். உள்ள நிஷாவை கொன்னுட்டு வண்டி சாவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் டெட் பாடியை வண்டிக்குள்ள போட்டுட்டு காட்டுக்குள்ள போயிருக்கான். இருக்கலாம் சார், ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். கொலைகாரன் வீட்டுக்கும் காருக்கும் டூப்ளிகேட் சாவி கூட பண்ணிருக்கலாம்ல சார்? இப்படியும் நடந்திருக்கலாம். நிஷா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாவி பண்றவங்க அத்தனை பேரும் விசாரிங்க. எவனுக்காவது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வீட்டோட சாவியும் வண்டியோட சாவியும் ஒன்னா பண்ணது யாருன்னு விசாரிங்க. முதல்ல ஹர்ஷித்தோடைய மொபைல் போனை செக் பண்ணுங்க. அப்ப தெரிஞ்சிடும் பூனேல இருக்கிற ஹர்ஷித்துக்கு யார் போன் பண்ணாங்கன்னு. மகாபலேஸ்வரர் வர சொன்னது யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த சாவி செய்யறவனை விசாரிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க சார், எந்த பூட்டுக்கு சார் சாவி வேணும்? நீ எந்த பூட்டுக்கு சாவி போட்டேன்னு தான் இப்ப தெரியணும். என்ன சார், என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியும், நான் சிஐடின்னு சொன்னா புரியும். சிஐடியா? நான் எதுவும் பண்ணல சார். அட, நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களை வேற யாராவது செய்ய வச்சிருக்கலாம்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. உங்ககிட்ட சாவி செய்யறதுக்கு யாரா வந்தானா? 2 சாவியை டூப்ளிகேட் பண்றதுக்காக. அதுல ஒன்னு வீட்டு சாவி, இன்னொன்னு வண்டி சாவி. ஞாபகம் இருக்கு சார், ஒரு 8-9 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். அவன் வீட்டு சாவி தொலைஞ்சு போயிருச்சுன்னா அதே மாதிரி ஒரு சாவி பண்ணணும்னா நானும் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் சார். என் வேலையே சாவி பண்றது தானே சார். அதான் வீட்டு கதவை பார்க்காம எப்படி சாவி செய்ய முடியும்னு அவங்க கிட்ட கேட்டேன் சார். அவர் என்ன சொன்னாரு? அவன் முதல்ல எதுவும் சொல்ல சார். ஆனா நான் சொன்னதை கேட்டா அவன் மூஞ்சி சின்ன பூட்டாட்டம் மாறினதை நான் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு வா போலாம் அப்படின்னா. அப்ப நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்க? வீட்டுக்கு வெளியில வரதான் சார் போனேன். அந்த கதவோட லாக்க பார்த்துட்டு 1/2 hourல வேலையை முடிச்சிருவேன் சார். அதுக்கப்புறம் அவன் வண்டியை காமிச்சான் சார். அதுக்கும் சேர்த்து ஒரு சாவியை பண்ண சொன்னான். சேஃப்டி ஆமா இன்னொரு சாவி வேணும்னு கேட்டான் சார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன் தொழிலாச்சே, சம்பாதிக்கணும்ல. அவர் வீடு எங்க இருக்கு சார்? எப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா 2வது ரைட்ல 2வது வீடு சார். சார், இவர் சொல்றது டாக்டர் ஹர்ஷிதோட வீடு. இந்த ஆளன் பாரு. இல்ல சார்,
இவன் இல்ல சார். உனக்கு அந்த ஆளோட முகம் ஞாபகத்துல இருக்குல்ல? அவன் முகத்தை எப்படி சார் மறக்க முடியும்? இப்படி ஒரு கஸ்டமரை யார் சார் மறப்பாங்க? நான் கேட்ட பணத்தை கொடுத்தாரு. டபுள் மடங்கு சார், டபுள் மடங்கு. நிக்கில், இவனை நம்ம ஆஃபீஸ் கூட்டிட்டு போ. அங்க நம்ம ஆர்டிஸ்ட் பக்கத்துல உன உட்கார வை. அந்த ஆள் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். இத பாரு, உங்ககிட்ட யார் சாவி பண்ணாங்களோ அவனை பத்தின அங்க அடையாளங்களை இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லு. புரிஞ்சுதா? தப்பு சரிங்க பண்ணிடாத. ஓகே, சரிங்க சார். சொல்லு ஸ்ரேயா, நம்பரை பத்தி என்ன தெரிய வந்தது? சார் இது வரைக்கும் அதை பத்தி எதுவும் தெரியல சார். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடி ஸ்ரேயா, நமக்கு நேரம் இல்ல. ஷூர் சார். சார், இன்னொரு விஷயமும் புரியல. கொலகாரன் எதுக்காக ஹர்ஷிதா மகாபலேஸ்வருக்கு கூப்பிடணும்? மும்பைக்கு கூப்பிட்டுருக்கலாமே. அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான். ஒருவேளை ஹர்ஷித் மும்பைக்கு வந்தா பூனே ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணி ஆகணும். அப்புறம் மும்பை வந்தா நிஷா காணாம போன விஷயமும் தெரிஞ்சிடும். அவன் உடனே போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுவான்ல. இந்த கொலகாரன் என்ன எதிர்பார்க்கறானே தெரியல சார். கொலகாரன் ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்க பார்த்திருக்கான். அதாவது நிஷாவை கொன்னுட்டு ஹர்ஷித்துக்கு தண்டனையா? இவங்க 2 பேருக்கும் அவன் விரோதியா தான் இருக்கணும். சார் தெரிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி அன்னைக்கு ஹர்ஷத்துக்கு இந்த நம்பர்ல இருந்து தான் கால் போயிருக்கு. எந்த இடத்து நம்பர்? சார் மகாபலேஸ்வர்ல ஏதோ ஒரு எஸ்டிடி பூத் நம்பர் இது. என்ன மகாபலேஸ்வர்ல இருக்கிற எஸ்டிடி பூத் நம்பரா? சார், இந்த கொலகாரன் நல்லா யோசிச்சு செஞ்சிட்டு இருக்கான். அவன் தன்னை பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணு தெரியல, அவன் மோதனது சிஐடி கிட்டன்னு. சார், ஸ்கெட்ச் ரெடியா இருக்கு. இவனா உங்ககிட்ட வந்து சாவி செஞ்சுட்டு போனா? ஆமா சார், இவன் தான் சார். அவன் எனக்கு டபுள் மடங்கு காசு கொடுத்தான் சார். அவன் முகத்தை எப்படி சார் மறப்பேன்? மை காட், இவன் இந்த கொலைய பண்ணிருப்பான்னு என்னால நம்பவே முடியல சார். முதல்ல ஹர்ஷாவை கொலை பண்ணிட்டான். அப்புறம் தன்னைத்தானே காப்பாத்திக்க ஹர்ஷத்தையே மாயமாக்கி மறைச்சிட்டான். இவன் கண்டிப்பா ஹர்ஷத்தையும் கொல்ல வாய்ப்பு இருக்கு. இவன் ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்குல்ல, இவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு விசாரி. அப்புறம் தூக்கிடுவோம். ஹர்ஷத், எப்படி இருக்கு? பயமா இருக்கா என்ன? என்ன விட்டுரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன விட்டுடு. என்ன துரோகமா? என்ன தப்பு பண்ணிய? 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? நீ பண்ண தப்புக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச. அப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே இல்லை. நீ அந்த விஷயத்தை மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். ஹர்ஷத், இப்படி ஒரு விஷயத்தை யாரால மறக்க முடியும்? உன்னால மறக்க முடியுமா? உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. அந்த 6 மாசமா ஜெயில பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு முட்டுச்சு. நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நான் அனுபவிச்சேன். இப்போ ஈஸியா மன்னிச்சிருங்கிற? இல்ல, முடியாது. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். அத நான் உனக்கு கொடுக்க போறேன், என் கையால. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இப்ப சொல்றேன்டா. வேணாம் வேணாம், சொல்றத கேளு. அது எதுவும் பண்ணிடாத. இதுல 6 புல்லட்ஸ் லோட் பண்ணலாம். ஆனா 5 தான் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஒரு புல்லட் எங்க போச்சுன்னு தெரியுமா? தெரியுமா? வேண்டாம். அந்த ஒரு புல்லட்டை வச்சு ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன். உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மனைவி நிஷா தான். என்னது? நான் உயிரிடவே விட மாட்டேன். சத்தமா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கத்துறதை நிறுத்து. அந்த 6 வருஷ தண்டனைக்கு இந்த துப்பாக்கி பதில் சொல்லும். முத புல்லட்டை வச்சு நிஷாவை ஷூட் பண்ண, 2வது புல்லட் உனக்கு தான். உனக்கு தெரியாதுல, நான் ஜெயில இருந்தப்போ என்னோட யோசனை மொத்தமும் உன்னை பத்தி தான். வெளியில வந்து உனக்கு எப்படி பழி வாங்க போறேங்கிறத பத்தி தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டும் ஜெயில நான் இருந்த ஒவ்வொரு வருஷத்துக்காக. இப்ப அது பதில் சொல்ல போகுது. வலிக்குதுல? அழணுமா? ரொம்ப அழுக வருதோ? எனக்கு அழுக வந்துச்சு. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. என்னால உன்னை மன்னிக்க முடியாது ஹர்ஷத், என்னால உன்னை மன்னிக்க முடியாது. உன்னால எனக்கு நிச்சயமான பொண்ணு கூட என்னை விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகல. ஆனா நீ டாக்டர் ஆயிட்ட, கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்ட. ஆனா நான், என் வாழ்க்கை, என் கரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என் மேல ஒரு பெரிய முத்திரையை குத்திட்டாங்க. நான் ஒரு கொலைகாரன், ஒரு பெரிய கிரிமினல் அப்படின்னு. ஆனா நீ சாதாரணமா மன்னிக்க சொல்ற?
சார் சிக்னல் இங்கேருந்து தான் வருது. எந்த டைரக்ஷன்? இந்த பக்கம் சார். இந்த பக்கமா? நான் ஜெயில செத்துக்கிட்டு இருந்தேன், வாழ்க்கை வெறுத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாம் ஒன்னாலதான். அதே காடு தான் சார். இங்கே தான் கொலகார நிஷாவை புதைச்சான். இந்த கஷ்டத்தால எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, அதுவும் ஒன்னாலதான். சார் அந்த கொலைகாரன் ஹர்ஷத்தையும் கொண்டிருப்பானோ? இல்ல பூர்வி, இருக்காத. கொண்டு இருந்தானா கொலகாரம் ஓடி இருப்பான். சிக்னல்ல இருக்கே, இந்த இடத்த தானே காட்டுது. சார் சிக்னல் இந்த பக்கம் தான் வருது. நான் அனாதை ஆயிட்டேன், அசிங்கப்பட்டு போனேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். துப்பாக்கி சத்தமா? அந்த பக்கம் தான் இருக்கும். நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன், சின்னாபின்னம் ஆயிட்டேன். அந்த 6 வருஷத்துக்காக பழிக்கு பழி வாங்கணும். தப்பிக்க முடியாது. சிஐடி கண்டிப்பா உன்னை பிடிச்சிருவாங்க. உனக்கு தூக்கு தண்டனை தான், நிச்சய தூக்கு தண்டனை தான். சார் சிக்னல் இந்த பக்கம் காட்டுது. எனக்கு தூக்கு கிடைக்கும், அதுக்கு முன்னாடி உனக்கு தண்டனை நிச்சயம். வேணாம் வேணாம் வேண்டாம். வேண்டாம். ஹர்ஷத்! ஹர்ஷத்! ஹர்ஷத் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க சீக்கிரம். பயப்படாதீங்க. எங்கடா ஓடுற? காலேஜ்லனா ஹர்ஷத்துக்கும் நிஷாவுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாஸ்டல்ல ஹர்ஷிதால ஒரு பையன் செத்து போயிட்டான். அவன் பண்ண தப்புக்கு என்ன மாட்டி விட்டான். அவன் பண்ண தப்புக்காக நான் 6 வருஷம் ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நாடகம் ஆடி இருக்கேன். இந்த உன் ஃபோன். இது யாரு சார்? நான் சார், இவன் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு சார், பேர் அனுராக். நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவன் எப்படி போய் சொல்லி என்ன மாட்டி விட்டானோ அதைத்தான் நானும் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு நிஷாவை ஃபாலோ பண்ணியா? நிஷா வீட்டோட டூப்ளிகேட் கீஸை நான் தான் பண்ணேன். நிஷா தனியா இருந்தப்போ நான் அவளை கொன்னுட்டேன். அவ வீட்டு போனையும் மொபைலையும் டேமேஜ் பண்ணிட்டேன். அப்பதான் அவளால ஹர்ஷிதை காண்டாக்ட் பண்ண முடியாது. நான் வேணும்னு அவளோட பிளட் அங்கங்க ஸ்ப்ரே பண்ணேன். ஏன்னா சிஐடி வந்தாங்கன்னா ஹர்ஷித் தடயத்தை அழிக்க ட்ரை பண்ணான்னு நினைப்பாங்க. அப்பதான் அவன் ஜெயிலுக்கும் போவான். தான் செய்யாத தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும். ஆனா அஞ்சலி எதுக்காக நீ கடத்திட்டு வந்த? ஏன்னா இவ ஹர்ஷித்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பொண்ணுனால நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான்ஸ் எல்லாமே வீணாயிடும்னு நினைச்சேன். எனக்கு கோவம் வந்துச்சு. அதனாலதான் அவளை கிட்னாப் பண்ணி இங்க வந்து கட்டி போட்டு வச்சேன், அதே காட்டுக்குள்ள. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் ஹர்ஷித்க்கு உதவி செஞ்சேன், ஆனா நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அது சரி, டாக்டர் ஹர்ஷித்தை நீ மகாபலீஸ்வருக்கு எதுக்கு கூப்பிட்ட? அது என்னோட பிளான் பி. ஒருவேளை சிஐடிஸ் மே 6ஆம் தேதி தான் இந்த கொலை நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப கூட அவங்களோட சந்தேகம் ஹர்ஷித் மேலதான் போகும். அதனால சிஐடிக்கும் மே 6ஆம் தேதி ஹர்ஷித் இங்க வந்துட்டு போனதா தெரிய வரும். நிஷாவை கொலை பண்ணிட்டு திரும்பி போனதா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு உடனே நீ அஞ்சலியும் டாக்டர் ஹர்ஷத்தையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட, அவங்கள கொலை பண்றதுக்கு. ஆனா உன்னோட பேட் லக், சிஐடி சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். டாக்டர் ஹர்ஷித் பண்ணதுக்கு சரியான தண்டனை அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீ சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டதுக்கும் நிஷாவை கொன்ன குற்றத்துக்காக உனக்கு தக்க தண்டனை நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பா தூக்குதான். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.